இந்த வீடியோல நம்ம 2 bromopropane 2 bromopropane 1 bromopropane நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப what is the structure of the 2 bromopropane? அப்ப CH3 CH இங்க நம்ம என்ன பண்ணோம் Br வந்து நான் பண்ணோம். செகண்ட் பொசிஷன் வந்து bromine வந்து இருக்குது CH3. So this is the structure of 2 bromopropane. அப்ப 2 bromopropane நம்ம என்ன பண்ண போறோம் 1 bromopropane மாத்த போறோம். அப்ப CH3 CH2 CH2Br 1 bromopropane வந்து நம்ம வந்து மாத்த போறோம். மிஸ் கரெக்ட். அப்ப நம்ம என்ன பண்றோம் ஜஸ்ட் வந்து இந்த ரியாக்டிவ் ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் வந்து நமக்கு வந்து சேஞ்சா இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். பொசிஷன் சேஞ்ச் வரணும் அப்படினாலே நம்ம என்ன பண்ணோம் மார்க்கோனிக் ஆஃப் ரூல் தான் நம்ம வந்து மைண்டுக்குள்ள வந்து வரணும். அப்போ மார்க்கோனிக் ஆஃப் ரூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரியாக்டன்ட் எப்படி இருக்கணும் அல்கினா வந்து இருக்கணும். ஆனால் நமக்கு அல்கின் இல்லை ஹாலஜன் காம்பவுண்ட் வந்து இருக்குது. அப்போ ஹாலஜன் காம்பவுண்ட் எப்படி நம்ம அல்கினா மாற்றலாம் பீட்டா எலிமினேஷன் மூலமா நம்ம மாற்றலாம். அவ்வளோதான் அந்த கன்வர்ஷன் இஸ் ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 2 bromopropane. ஃபர்ஸ்ட் நீங்க 2 bromopropane வந்து நீங்க டிரா பண்ணிக்கங்க. CH3 இது நம்ம எது கூட ரியாக்ட் பண்ணனும் ஆல்கஹாலிக் KOH பீட்டா எலிமினேஷன் நமக்கு நடக்கணும் அப்படினா we want to react with the alcoholic KOH. ஆல்கஹாலிக் KOH ல ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அல்கீன் புரோப்பீன் வந்து நமக்கு கிடைக்கும் CH டபுள் பாண்ட் CH2. அப்ப ஆல்கஹாலிக் KOH நடத்தும்போது நமக்கு வந்து பீட்டா எலிமினேஷன் தான் நமக்கு வந்து நடக்கும் இல்லையா. அப்ப நமக்கு இந்த பீட்டா எலிமினேஷன் நமக்கு போயிடுச்சுனா அல்கீன் வந்து கிடைக்கும். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணா HBr வந்து நமக்கு ஆட் பண்ணனும். அப்ப இதுக்கு நமக்கு வந்து பெராக்சைடு வேணுமா வேண்டாமா நமக்கு தேவை புரோமின் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல. அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க புரோமின் ஆட் பண்ணா கண்டிப்பா பெராக்சைடு வந்து தேவை. அப்ப நமக்கு வந்து பெராக்சைடு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு புரோமின் எங்க கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு கிடைக்கும் CH3 CH2 CH2Br வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஸோ இதான் நமக்கு தேவையான ப்ராடக்ட். அப்போ நமக்கு என்ன பொசிஷன் நமக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம மைண்டில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும்போது எப்படியாவது மார்க்கோனிக் ஆஃப் ரூலையோ இல்லை ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூலையோ நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன் ஒன்றுமே கிடையாது வெரி ஈஸி.